சோஷியல் மீடியாவுக்கு தேவையான கன்டென்ட்டை ChatGPT அப்புறம் Canva டூல் இது 2யும் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீயா கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஹாய், வெல்கம் டு எக்ஸ்பர்ட் இன் வெப். நம்மளோட சேனல்ல ஆன்லைன்ல மணி எப்படி earn பண்றது அப்படின்ற டாபிக்ஸ்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். இந்த டாபிக்ல நீங்க இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ChatGPT என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்துருங்க. இந்த ChatGPT ஓவர்வியூன்னு இருக்குங்களா, இந்த வீடியோ பாருங்க. நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல கேன்வா டியூட்டோரியல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நீங்க ஃபுல்லா ஒரு டைம் பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இதில் நான் ஆல்ரெடி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், அப்புறம் டம்ளர் இந்த மாதிரி நிறைய இருக்கிற எல்லா சோஷியல் மீடியா பற்றி நான் ஆல்ரெடி அதில் பேசியிருக்கேன். அதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம வந்து கமெண்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம கமெண்ட் கொடுத்தோன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து அது நமக்கு கொடுக்கும் அந்த பாட்டு. ஓகேங்களா? ஸோ நான் கமெண்ட் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் அந்த கமெண்ட்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ன்னு இல்லை, இது வந்து எல்லாத்துக்கும் எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னாக்கா, ரைட் 10 இன்ஸ்டாகிராம் போஸ்ட் கோட்ஸ் அபவுட் வெயிட் லாஸ் யூசிங் ஃப்ரெண்ட்லி டோன் அண்ட் இன்க்ளூட் எமோஜிஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும் இன்க்ளூட் எமோஜிஸ்னா அதில் வந்து சின்ன சின்ன குட்டி இமேஜஸ் மாதிரி உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்லி டோன் அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்லி டோனில் சொல்கிறது இதில் நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்லி டோன் இருக்குது, ப்ரொஃபஷனல் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபன்னி டோன் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எந்த டோன் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரெண்ட்லி டோன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 போஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து 100 போஸ்ட் கூட சொல்லலாம், இல்லை 50 சொல்லலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சொன்னீங்கனாலும் அவ்வளோ வந்து எழுதி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சூஸ் பண்ணிக்கிற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். ஓகேங்களா? இப்போ நான் வெயிட் லாஸ் கோட்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட நியூஸ். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வேற எந்த டாபிக் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை போட்டிருக்கேன். இதை நான் இப்போ காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து 10 போஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ 100 கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு 100 போஸ்ட் ரெடியாக வரும். இப்போ பாருங்கள், வெறும் டெக்ஸ்ட்டாக இருந்தால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம எமோஜிஸ் போட்டுக்கிறதுனால இந்த எமோஜிஸ்லாம் பாருங்கள் இடையில வந்திருக்கு. இது கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கண்டென்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட கேன்வா வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட கேன்வா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீயாக கேன்வா ப்ரோ பிளான் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ பிளான் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு அக்கௌண்ட் இது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ப்ரோவில் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ எல்லாமே இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் கோட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். பாருங்கள், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, மதர் டே கோட் இன்ஸ்டாகிராம் போஸ்ட், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு வருது இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நமக்கு நிறைய வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? போஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரீ மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ட்ரிக் யூஸ் பண்ணி பண்ணதுனால இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி டூலு. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற போஸ்ட்டில் நம்ம எது வேணுமோ நமக்கு எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு கோட் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் போய் நம்மளோட கோட்டை வந்து காப்பி பண்ணிட்டு வரேன். ஸோ இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் கோட் இருக்குங்களா, ஸ்மால் ஸ்டெப்ஸ் இது இருக்குங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் நான். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே வந்து புத்தான் இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ உங்களுக்கு எதுவும் நேம் கொடுக்க முடியாது அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட டேக் போட்டுக்கோங்க. நான் சும்மா எக்ஸ்பர்ட் இன் வெப் அப்படின்னு போடுறேன். ஓகே. ஸோ இதை நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீட் அண்ட் சிம்பிளாக வந்துருச்சு நமக்கு. இதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து போய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ 10 போஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி நீங்கள் 100, 1000 உங்களுக்கு எவ்வளோ போஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் கேன்வாவில் இங்கே போய் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இங்கேருந்தே ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோ பிளானில் இந்த ஆப்ஷன் இருக்குது. கண்டென்ட் பிளானரில் போயிட்டு நீங்கள் இங்கேருந்தே ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஷேரில் போயிட்டு ஷேர் அண்ட் சோஷியல் அப்படின்னு இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணினாக்கா இங்கே பாருங்கள் ஷெட்யூல்ன்ற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டேட்டுக்கு வேணுமோ அந்த டேட்டுக்கு ஷெட்யூல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள் இதில் வந்து 9:20 PM இருக்குங்களா, நெக்ஸ்ட்டு கொடுத்தாக்க பாருங்கள் எந்த சேனலுக்கு வேணுமோ அந்த சேனலை இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணல அக்கௌண்ட்டை.
நீங்க கனெக்ட் பண்ணி எல்லாம் ரெடியா வச்சிருந்தீங்கனாக்கா, அந்த டேட்ல ஆட்டோமேட்டிக்கா இங்கருந்தே வந்து நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரோ பிளான்ல. ஃப்ரீ பிளான் அப்டின்னாக்கா, நீங்க இங்க வந்து டவுன்லோட் மட்டும் தான் பண்ற மாரி இருக்கும். டவுன்லோட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க போய் மேனுவலா உங்களோட இதுல வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, Instagram கிரியேட் பண்ணிட்டோம். இதே மாரி ஒரு Twitterக்கு கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த Twitter அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். Twitter கோட் ட்விட்டர் போஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இத நான் கிளிக் பண்றேன். இப்ப இத கிளிக் பண்ணாலும் பாருங்க, நமக்கு இங்க நெறைய போஸ்ட்ஸ் வரும். ஸோ இங்க பாருங்க, இங்க ஒரு கோட் மாரி இருக்கு. இத நான் சும்மா இப்ப டம்மியா உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறதுக்காக நான் பண்றேன். இது கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் இருக்கு இல்லைங்களா? அத கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க கோட் ஆஃப் த டேன்னு இருக்கு. இது அப்படியே இருக்கனாலும் இருக்கலாம். இங்க பாருங்க, இங்க ஏதோ இருக்கு. அத வந்து நம்ம பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். நான் வந்து எக்ஸ்பர்ட் இன் வெப்ன்னு நம்மளோட இது மாத்திக்கிறேன். மாத்திக்கிட்டு இந்த கோட் இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து நம்மளோடத ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து காப்பி பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த மாரி பண்ணிக்கிட்டு, அவ்வளோதான். இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இதே மாரி நீங்க Twitterக்கு இது மாரி உங்களுக்கு எத்தன வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து Instagram பிளஸ் Facebook இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதே சேமு. இதையே நீங்க போய் தமிழருக்கும் யூஸ் பண்ணலாம். ஆ இது 2 இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, Facebookக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். Twitterக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, Pinterestக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேம் அதே மாரி தான். Pinterest கோட்ஸ்ன்னு அடிக்கிறேன். Pinterest கோட்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? கோட்ஸ் ஆ போஸ்ட். ஸோ இத நான் சர்ச் பண்றேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன போஸ்ட் வந்து நமக்கு வருது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் யூஸ் பண்றேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கன்டின்யூ இந்த இத கிளிக் பண்ணிட்டு, நம்மளோட இத வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் ஆனா கொஞ்சம் நல்லா இல்ல. ஒரு மாரி இருக்கு. அதனால முடிஞ்சா நம்ம ஃபாண்ட்ட வேணா மாத்திக்கலாம். இந்த மாரி இருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கு. இத கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வேணா கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அது அது போஸ்ட் தகுந்து அவங்களுக்கு எப்படி தோணுதோ, அந்த மாரி நீங்க பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டும் பாருங்க நல்லாயிருக்கு. ஸோ இதையும் அதே மாரி நீங்க வந்து எத்தன போஸ்ட் வேணுமோ அத்தன கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதையே நீங்க வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த சோசியல் மீடியால வேணாலும் நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான கன்டென்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. போஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இத எடுத்துட்டு போயிட்டு நீங்க அப்படியே உங்க சோசியல் மீடியாவுல அப்லோட் பண்ண வேண்டியது தான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்ல சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.